அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பிரசவத்தின் பொழுது மரணித்துவிட்ட ஒரு பெண்ணுக்கு ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தின் நடுப்பகுதிக்கு நேராக நின்றார்கள் என சமூரா பின் ஜுந்தூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 332. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜனாசா தொழுகையை நடத்தக்கூடிய இமாம் அந்த மையித் ஆணாக இருந்தால் எங்கு நிற்க வேண்டும், பெண்ணாக இருந்தால் எங்கு நிற்க வேண்டும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக அல்லாஹ் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறான். இதை கவனித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாம் தொழுகை நடத்தக்கூடிய ஜனாசா பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் தொழுகை நடத்தக்கூடிய இமாம் அந்த மையத்தின் நடுப்பகுதிக்கு நேராக நிற்க வேண்டும் என்ற நபி வழியை இந்த ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற சுன்னத்துகள் புறக்கணிக்கப்படுகின்றன. எனவே ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய பொதுமக்கள் இதையெல்லாம் கவனித்து ஒருவேளை தொழுகை நடத்தக்கூடிய நபர் சரியாக நிற்கவில்லை என்றால் அதை சுட்டிக்காட்டி ஒரு நபி வழி நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் இப்படி சொன்னால் நம்மை ஏதாவது நினைத்து கொள்வார்களா என்ற எண்ணத்தில் பல நன்மைகள் ஏவப்படுவதில்லை, பல தீமைகள் தடுக்கப்படுவதில்லை. இந்த மனோநிலையிலிருந்து நாம் வெளியேறி மார்க்கத்தை முன்னிறுத்தி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எடுத்துரைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த தயக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது என்பது இதன் பொருள். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.